வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லண்ணே. எதுக்கா இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஜ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். மோகன், மோகன். என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏன்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எங்க கிட்ட நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பாக்கு மிஸ்டர் தாம்சன், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூண நின்னு பாக்குறே. ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? யாருக்கு பங்களாக்குள்ள எல்லாம் காட்டு பசங்களை உள்ள விட்டுருக்கு? யாரு அவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தம்பி. அருள் கட்டணே சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்ட கோட்டன் செடி எல்லாம் புடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்க மிஸ்லாம வீட்டுல நடந்துட்டு பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிற. எப்படி சொல்ற தாயார்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயார்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும், வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. சந்திரன் ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு மூலியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா கல்யாணம்? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும். சரி, செஞ்சுக்க போ. I am sorry, Mr. Pillai. I am sorry. இது என்ன எச்சில எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து தொட்டில கொடுத்து மிஸ்டர் Pillai, நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்னும் ஃபீல் பண்ணாத மிஸ்டர் Pillai. உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன். இப்ப பேட் பாடியோட இருக்க, அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். அப்பன். என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டைப்பா. வாட் பட்டை? விபூதி பட்டை, நம்ம ஜாதிக்கு போடுறது. என்ன கோட்டை? ருத்ராட்சமப்பா. ருத்ராட்சம். ஐயர் சாமிதான் தம்பி பார்த்து வச்சது. ஐயர் பார்த்தார், அவர் பார்த்தாரு சொல்ற பிளாகா. என் பர்மிஷன் இல்லாம வீட்டுல நடந்துட்டு ஏட்டியா மச்சான் மஜோ இடியாச்சு. தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் மச்சான் கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை வாடி சொல்றது உனக்கு? வாதோர தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. எப்ப? ஆமா, இந்த பிளாக் ஹவுஸ் இங்க பர்மிஷன் இல்லாம சோபனை வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு நைட் வரேன், அவகிட்ட போய் சொல்ல போகும். இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ்டர் Pillai, இந்த ஃபங்க்ஷனை நாளைக்கு நைட் வச்சுக்கோ. இன்னைக்கு வேற இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடலாம்னு பாக்குறேன். நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி? ஆஹா, நாளைக்கு பகல்ல வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். ஏன் மிஸ்டர் Pillai இப்படி செஞ்சா என்ன? என்ன? சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லவனே. யார் அவன்? சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன?
இப்ப படுற கஷ்டம் என்ன? சங்கடங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இவன் யார்? அவ பெரிய தொல்லையா இருக்கு. பட்டிக்காட்டுல பிறந்தவளை கொண்டாந்து என் தலையில கட்டி வச்சுட்டானுங்க. நீ பாட்டிக்கு பைசா எடுத்து தின்னுகிட்டு இருப்பியா? புருஷன் சாப்பிட்டுருப்பாடுதான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு புது பழமொழியை ஸ்டார்ட் பண்றா. நேரமே எங்கடா போயிருந்த? கேட்ல ஒரு பயிலையும் காணும். யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? இல்ல வேற எப்படிதான்டா சொல்றது? துறை தூங்குறார், துறை படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லு. இல்ல அப்படின்னு சொல்றேன். அதற்கு நம்ம காலமுறை எங்க வந்து கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். எனக்கு கல்யாணம் எதை பத்தி பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பேர் கேள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்க பிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேச? நேற்று ராத்திரி இட் இஸ் மை பிரைவேட் மேட்டர். அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். மிஸ்டர் தலாய், மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ. இங்கேயே இருப்பேன் இல்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. நிறுத்து தம்பி, நேரமா பேசு. எங்க விளையாட விளைய என்ன நான் ரவுடித்தனம் பண்றேன்? ரவுடித்தனம் பண்றேன். தண்ணி என்ன அடிச்சிருக்கியா? தண்ணி அடிச்சிருக்கேன். வளர்றேன் கையிலோடி பேச எஜுகேஷன் எல்லாம் இல்லையா? அழைச்சு போவோம் பெண்ண வெளியே. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இப்பவே டைவர்ஸ் பண்ற அழைச்சு போவ. நான் வரேன். அப்பா எங்கப்பா போறீங்க? என்னடே என்ன உங்க அப்பா அனாதியா போறான் பின்னால போறிய? வேண்டாமா, என்னை பத்தி கவலைப்படாது. நான் எங்கேயாவது போய் செஞ்சாச்சா தம்பி? நான் வர்றேன். வராதே போ. பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த பொண்ணாச்சே. ஏன் பெத்த? ஏன் நான் பெத்த? ஏன் நான் பெத்த? அயோக்கிய பயலுது. எந்த நேரத்துல துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ இப்ப கலர்ல துறையா வெள்ளை வெள்ளையா இருக்கு மூஞ்சி பூரா. என்னன்னே புரியல. ஆமா, இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல தெரியாம கேக்குறேன். கோச்சிக்காதீங்க, புரியலன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க. அதுக்காக சொல்றேன். ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார். கத்துக்காதீங்க. வெள்ளை வெள்ளையா இருக்க இந்த இடத்துல கிள்ற வலிக்குதான்னு சொல்லுங்க. புரிய பாருங்க, புரிய பாருங்க. காஞ்சா காஞ்சா சில்றாரு சொரணே இல்லை. கதையில ஒண்ணும் மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அதானே சார்? ரத்தத்துல ஏதாவது கோளாறு அடிச்சு போடுறது. ரத்த கோளாறு? ரத்த கோளாறு தானே? ஆமா, நீங்க நிறைய சிகரெட் குடிக்கிறதாக ராம சொன்னானே. குடிக்கிறேன். கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன சொல்லுங்க டாக்டர் சார்? ரொம்ப நாளா குடிக்கிறேன். ஃபாரின்ல இருந்தே குடிச்சுக்கிட்டு வர்றேன். திடீர்னு நிறுத்திட்டா என்ன கேட்டியாகும்? கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன். சரி, தினசரி ஒரு சிகரெட் குடிங்க. ஒண்ணா? பத்தாது சார். ஒண்ணு சொல்ல சொல்லு. ஒண்ணு பத்தாது டாக்டர் சார். ஒரு சின்னாவது ஒண்ணு சொல்லு சொல்லு. நோ நோ நோ. சரி, 5 சிகரெட் குடிங்க. 5 பத்தாது சார். 5 பத்தாது. 5 வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யுது? சுத்தமா 5 2 கிள்ளி 10 குடிக்கலாமா? ஒரு சிகரெட்டாவது வாங்கி கொடுறா. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. ராவுத்தரே கொத்தா பறக்கிறாராம். குதிரை கோதுமை ரொட்டி கேட்குறேன். நானே ஒரு பட்டு பிடிக்கு தவிக்கிறேன். இவருக்கு சிகரெட் வேணுமாம்ல? சிகரெட்டு சிகரெட்டு கூட இல்லையாடாப்பா? அன்னைக்கு ஒரு சிகரெட்டு பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன். பாதி தேரும். எவன் கூட்டி குப்பையில தள்ளனானோ போட்டுறானுங்களா எடுத்து இவனே பிடிப்பானே. அயோக்கியப்ப இவனே பிடிப்பானே.
ரூபா குடிச்சா நாளைக்கு வாங்கி தர்றானோ இல்லையோ, அது வேற தொல்லை. ராமா, டேய் ரத்தம் வருது, கொஞ்சம் பஞ்சு கூடப்பா. பஞ்சம் இல்ல ஒண்ணும் இல்ல பாப்பா. அடப்பாவி, மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு, ரெண்டுமே இல்லைன்றீங்களாடாப்பா. கேவலம், கொஞ்சம் பஞ்சு கூட தர மாட்டேன்றானு. அடப்பாவி, என்ன விளையாட போகுது பஞ்சு? கொஞ்சம் வாங்க. காவியங்களை எல்லாம் சற்று நினைத்து பார்க்க. என்ன இது புலர்? எனக்கு ஒண்ணுமே புரியுது. ஓவியமே, உயிரே, உயிரின் உள்ளோடும் உணர்வே என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சாகச மொழிகளை அள்ளிச் சொரிந்த உன் அழகு திருவாய் இன்று ஏன் அனல் கக்குகிறது? செந்தேனே, சித்திரையே, வா வா, வந்து என்னை அப்படியே கட்டி அணைத்துக் கொள். காமன் கணைகளிலிருந்து என்னை காப்பாற்று. கோயிலுக்கு போகணும், குளிர் தரும் கோடையே, என் கொடுமையை போக்கு போக்கு. விட்ட திருமகளே, போடியம்மா போ. நான் அறையாக கிடந்து அழிந்து சாகிறேன். நீ சினிமா கூத்தாடி கூடிக்கொண்டு கும்மாள மடிக்க போகிற நயவஞ்சனே. என்னை உதைத்து தள்ளுகிறாய், என்னை உதைத்தா தள்ளுகிறாய். அடி பாவி, நண்டு கொடுத்தா வடையில இருக்குமா? உன் திமிரு வாங்கி கட்டுறேன். அடி பாவி, என்னை உன் காலால் உதைத்தா தள்ளுகிறாய். அடி பாவி, அடி பாவி. காந்தா, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். டாக்டரிடம் சென்று ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்து என்னை கொன்று விடு, கொன்று விடு. உயிரோடு வைத்து சித்திரவதை செய்யாத. வேண்டாம் வேண்டாம் ராமா. டாக்டர் வரலன்னு கேக்குறேன், அதுக்கு உதவுகிறார் ராமா. ராமா, இந்த நரிகள் நடமாடும் நாடடா ராமா. ஜாதி இல்லை என்று பல பெரியவர்களே, இந்த மாதிரி ஜாதி என்னைக்குமே இருக்கும் போல இருக்குடா ராமா. ஆமா, இந்த மாதிரி நேரத்திலே ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிவாளிகள் உள்ள நாடா இது ராமா. பணம் இல்லாத போது இந்த வியாதி எனக்கு வந்துச்சே ராமா. ராமா, இது பணம் இருக்கும் பொழுது வர வேண்டிய வியாதி அல்லவா ராமா. உள்ள தள்ளியா என்னம்மா, நீ 16 பெத்து சுகவாழ் வாழணும். பெத்துக்க, சும்மா பெத்து வை அம்மா. அது போகட்டும், நீ ஏன் இப்படி ஆயிட்டே? அதை ஏன் கேக்குற தாயே, அதை ஏன் கேக்குற? கட்டின பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தின தாயே, தாசி விடே கதின்னு கிடந்த தாயே, அனுபவிக்கிறேன். இப்ப அனுபவிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான் தாசி விடே கதின்னு இருந்துட்டார். கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கே வருதில்லை. சரிதான், என் டைப்பு போல் இருக்கவன். கவலைப்படாத தாயே, என்னைக்கு இருந்தாலும் புருஷன் உங்ககிட்ட வந்துருவான். நான் போயிட்டு வரேன் தாயே. ஏய்யா, இவ்வளவு நல்லா பேசுறியே, உனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? அதை ஏன் கேட்கிற தாயே? அவ்வளவு கலை கலை. கரிசோரா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சப்பா. நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. என் வீட்டுல பச்சியமா இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா, ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏண்டா சண்டை போடுற? கொடுத்ததும் வாங்கிட்டு போடா. ஏண்டா சண்டை?
சும்மா கடனா பிச்சைக்கார பையல. பாத்தியா பாத்தியா பிச்சைக்கார பையன்றான் பாரியா பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான் பொட்டி தூக்கின்னு வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன். நான் ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான். உன்னை விட பெரியவன் தான் போட. டேய் நீ இப்படி பேசுறதுனாலதான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அதான் அக்கினி பாகம், அதனால கண்ணத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பான்னு வாயிலையும் வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி. அவன்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறாடா சாமி? மகா திமிரு பிடிச்சவன். உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற? 4 நாள் கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட 4 நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பான்ல. எடுத்த உடனே எட்டனா கொடுக்குறேன், அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோத்தை போட்டு போறேன். எப்பா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்ல. என்ன? காந்தா இறந்து விட்டான். இறந்து விட்டாளா? காந்தா இறந்து விட்டான். காந்தா இறந்து விட்டான். ஐயா ஐயா, யார் இறந்தாள்? ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒரு செத்து போயிட்டான். இறந்து விட்டாளா? தண்டாளி குலைந்தாளா? இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன். இனி நான் நிம்மதியுடன் சாவேன். எனக்கு துரோகம் செய்தவள் இறந்தாள். இவன் யார் அவன்? அது சரி, மோகன் என்ன ஆனா தெரியுமா? மோகன் யார்? மோகன் ஒன்றவே புரியவில்லை. ஐயா ஐயா, உங்கள் பெயர் என்ன? என் பேர் எதுவா இருந்தா உனக்கு என்னப்பா? தயவு செய்து சொல்லுங்க. உங்கள் அந்த அம்மா பெயர் என்ன? சந்திரா. சந்திரா 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 சந்திரா, என் மனைவி சந்திரா. யாரப்பா நீ? யார் நீ? நான் தானடா மோகன். மோகன். மோகன் எப்படி இருந்த உடம்பு எப்படி ஆகிவிட்டது? தொடாதே தொடாதே தொடாதது தொடாமலே போகட்டும். காமநோய் பிடித்து கண்ணை இழந்து நிற்கும் இந்த கதவனை கண்டதும் காதலிக்கிறாயா? பொழுதெல்லாம் போகட்டும், இனியாவது நான் ஒன்றுபட்டு வாழ்வோம். சந்திரா சந்திரா, வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாத நீ இவ்வளவு நாட்களுக்காக என்னை கண்டதும் எப்படி ஏனும் அதை அடைய விரும்புகிறாய்? தாசிகள் உதரத்திலே ஊறிய இந்த உடல் இனி உன் இன்ப வாழ்க்கைக்கு ஏற்ற நிலைமையில இருக்குமா என்பதை எண்ணிப்பார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மனமாற சொல்லுகிறேன். நீ பாலுவையே மணந்துகள். வேண்டாம் மோகன், வேண்டாம் மோகன், மக்கள் ஏசுவார்கள் மோகன். மக்களை பற்றி கவலைப்படாதே பாலு. அதுவும் இந்த நாட்டு மக்களை பற்றி என்றுமே கவலைப்படாதே பாலு. ஆரம்பத்திலே தூற்றுவார்கள், பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள். என்னுடைய அனுமதி கொண்டு வா உன் கையை. தடை செய்யாதே. கொண்டு வா உன் கையை. கொண்டு வா சந்திரா, உன் கையை கொண்டு வா. கொண்டு வா. இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன். இனி நான் நிம்மதியுடன் சாவேன். என் வேலை முடிந்து விட்டது. ஐயா பெரியவர்களே, மதத்தை காக்க புறப்பட்ட மதிவாணர்களே, சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே, என் தாய்மார்களே, நீங்கள் சொல்லுங்கள். இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா? 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 தமிழ் மறையிலே பிறந்த ஒருவனும் இதை குற்றம் கூற மாட்டான். குற்றம் கூற மாட்டான். இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு முழ கயத்திலும் தங்கள் ஆவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இனியாவது அந்த கொடுமை நீங்காட்டம். அழுது அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவலை பெண்கள் வாழ்க்கை தலைக்கட்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனிமேலாவது நிற்கட்டும். ஐயா, நாகரீக உலக வாலிபர்களே, கயவர்தம் சீடர்களே, தாசி லோலர்களே, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன்.
உங்கள் மனங்களை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டு பேசவிடே கதி என்று இருக்கும் ஆசை விரும்புகளே, உங்கள் வரவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். அங்கே தலைமை தாங்க வந்து சேருங்க. வா, என் கதையை இந்த நாட்டிலே தினந்தோறும் சொல். திருந்தட்டும் மக்கள். என் கதையை பட்டி தொட்டிகளிலே சொல், பல நகரங்களிலே சொல். உலகத்திற்கே பரப்படா என் கதையை. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? வாழ்க்கை குற்றங்களை புரிந்த எனக்கு நிம்மதி ஏது? அற்றது உலகில் அமைதியும் மகிழும், அற்றது உலகில் அமைதியும் மகிழும் அரும்பிட முடியாது. முடியாது. உண்மை உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனை மற்ற போய்விட்டத. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடொழிந்தது, அமைதி எழுந்தது, புயல் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. ஒளிர்ந்தது ஒளிர்ந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனை அத்து போய்விட்டத. குணத்தை இழப்ப